வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகமே மிகவும் பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஒரு மிகப்பெரிய சந்திப்பு. இந்த சந்திப்பு இந்திய வரலாற்றிலேயே இந்தியாவின் பெருமையை உலகுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சந்திப்பாக அமையும். இந்தியா மற்றும் பிரான்சினுடைய இந்த கூட்டாண்மை டிஃபென்ஸ்ல மட்டும் கிடையாது, உலக பொருளாதாரத்தையே ஒரு முக்கியமான கட்டத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டாண்மை அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஏஐ சம்மிட் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மும்பையில் இந்த சந்திப்பான நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த சந்திப்பில் மிக முக்கியமான 5 விஷயங்களை பற்றி நாம் பார்ப்போம். இதற்கிடையில் இமானுவேல் மெக்ரான் அவர்களுக்கு மும்பை மாநகரம் மிகவும் பிடித்து விட்டது அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம். காரணம் ஏன்னா, காலையிலேயே வாக்கிங் போனார். அது மட்டும் இல்லாமல் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலத்தில் மெக்ரான் அவர்களுடைய புகைப்படமும் பிரான்சின் நாட்டினுடைய அந்த தேசிய கொடியும் மின்னொளி விட்டு அந்த சீரியல் லைட்டிங்ஸ் பண்ணி பக்காவாக இருந்துச்சு. அதையும் நம்ம இந்த காணொலியில் நம்ம பகிர்வோம், நீங்கள் பார்க்கலாம். மிக ஒரு அற்புதமாக இமானுவேல் மெக்ரானுடைய பேச்சு இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட், அல்பபெட், ஐபிஎம் இது போல எண்ணற்ற மிகப்பெரிய ஒரு டெக் நிறுவனங்களோட சிஇஓவா இந்தியர்கள் இருக்காங்க. இந்தியர்கள் ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் மட்டும் கிடையாது, தே ஆர் லீடிங் த டெக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இது உண்மை. காரணம் என்ன, இன்னைக்கு இந்தியாவும் சரி இந்தியர்களும் சரி எதுலையுமே ஜஸ்ட் ஒரு 10ஓட 11 சேர்ந்து பணியாற்றக்கூடியவர்கள் கிடையாது. ஒன்ஸ் தே ஜாயின் தே பிகம் அ லீடர் அப்படிங்கிறது தான் உண்மை. இஸ் ப்ரூவன். இது நாம் உலகத்தில் அனைத்து துறைகளையுமே நாம் பார்க்கலாம். இந்திரா லூயி கொக்கோகோலா நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, நம்ம சுந்தர் பிச்சை ஆல்பபெட்டினுடைய சிஓ இருக்கக்கூடியவராக சரி, ஒவ்வொரு நிறுவனங்களையும் மைக்ரோசாஃப்ட் நிறுவன தலைவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு துறையிலையுமே நம்மளுடைய இந்தியர்கள் பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லை, அந்த நிறுவனத்தின் டெவலப்மெண்ட், அந்த நிறுவனத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவிலான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மிகவும் ஒரு எக்ஸ்பர்ட் டெக் டேலண்ட்ஸ் தான் நாம் இந்தியாவில் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு தான் இந்த சிறந்த உதாரணத்தை பிரான்ஸ் அதிபர் கூறியது. ஓகே, நாம் இந்த என்னென்ன முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நாம் பார்க்கறதுக்கு வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, டாட்டாவும் ஏர்பஸும் ஏற்கனவே சேர்ந்து மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஏர்பஸும் டாட்டாவினுடைய கொலாபரேஷன். அதுக்கு அடுத்தது அதே ஏர்பஸ் நிறுவனமும் டாட்டாவினுடைய கொலாபரேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இராணுவ ஹெலிகாப்டர், இந்த வேர்ல்டு நம்பர் 1 சாப்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியா தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஹெலிகாப்டரில் மிகப்பெரிய அளவில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதிலிருந்து யூஎஸோட இந்த டிவிடன்ஸியை நாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காகவே பிரான்சியோட இந்த டசால்ட் ஏர்பஸோட நம்மளுடைய டாட்டா டிஃபென்ஸும் சேர்ந்து பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை, இனி இந்த H125 சாப்பர்ஸ் ஆர்மி ஹெலிகாப்டர் இங்கே தான் பெங்களூரில் தயாரிக்க போகிறாங்க. அதற்கான இனாகுரேஷன் நடைபெற்றுருச்சு. மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு தேவையான ஹெலிகாப்டர்ஸும் இங்கே தான் தயாரிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இனி இந்தியாவில் இருந்து இந்த H125 ஹெலிகாப்டர்ஸ் ஏற்றுமதி செய்ய போகிறாங்க. இது ஒரு நம்மளுடைய இந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் நமக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸும் ஹம்மர் ஆயுதத்தை, அதாவது மிசைலை நாம இங்கேயே இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறோம். இனி ஒரு இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக் ஃபார் இந்தியா மட்டும் கிடையாது, மேக் ஃபார் வேர்ல்டு கூட இனி இந்தியாவில் தான் நடைபெற போகுது. எந்த ஒரு ஆயுதங்களையும் நாம் வாங்கினாலும் அதனுடைய தயாரிப்பு இந்தியாவில் தான் நடைபெறணும் அப்படிங்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மிக ஒரு முக்கியமான ஒரு மூவாக போய்கிட்டு இருக்கு மேக் இன் இந்தியா. அந்த ஒரு மேக் இன் இந்தியாவுக்கு மிகவும் ஒரு கிரீடம் வைக்கக்கூடிய அளவில் ஹம்மர் ஏவுகணைகளை நாம் இங்கே தயாரிக்க போகிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக செயல். எப்படி இன்னைக்கு பிரமோஸ்
இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய ஜாயின்ட் வெஞ்சரில் மிகப்பெரிய அளவில் ப்ரமோஸ் வந்து மிக பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி இந்த நம்ம ஒரு ஹம்மர் ஏவுகணைகளை வந்து இங்கே தயாரிக்க போகிறோம். காரணம் ஏன் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த ஏவுகணைகளினுடைய செயல்பாடுகள் அதனுடைய துல்லிய தன்மை அந்த ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த ஏவுகணையில் நாம் வந்து இந்தியாவிலே தயாரிப்பதற்காக பெங்களூரில் இதற்கான ஃபேக்ட்ரி கட்டுமானங்கள் நடைபெற்று கூடிய விரைவில் தயாரிப்பு பணிகளை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மேக்ரான் அவர்களும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த ஏஐ டெக் வேர்ல்டில் பிரான்ஸ் மற்றும் இந்தியாவினுடைய இந்த ஜாயின்ட் வெஞ்சர் இந்த கூட்டணி அப்படிங்கிறது உலகத்தினுடைய 3வது மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பதற்கு இந்த நம்மளுடைய இந்த கூட்டாண்மை வந்து உதவ போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு சூப்பர் பவராக இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் சைனா இதை விட்ட வேர்ல்டில் அடுத்த சூப்பர் பவர் வந்து இந்த இந்தியன் பிரான்ஸ் கொலாபரேஷன் இதுதான் இருக்க போகுது. இனி வந்து எந்த ஒரு ஆயுதங்களுக்கும் அமெரிக்காவையோ இல்லை ரேர் எர்த் இது போன்ற மெட்டீரியல்ஸுக்கு சைனாவையோ டிவிடன் பண்ணி இல்லாமல் இந்தியாவும் பிரான்ஸும் ஜாயின்ட் வெஞ்சரில் மிகப்பெரிய அளவில் இந்த உலக அளவில் புரட்சியை பண்ணணும் அப்படிங்கிறது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடைய ஆசை. மோடியும் அதை ஆமோதித்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜியை மனித வளத்துக்கு உதவக்கூடிய வகையில் இந்தியாவும் பிரான்ஸும் வந்து டெவலப் பண்ணணும். இந்தியா அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாரத பிரதமர் பேசியிருக்காரு. பாரத பிரதமர் பேசையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இந்திய பிரான்ஸ் கொலாபரேஷன் அப்படிங்கிறது நோ பவுண்டரி ஃப்ரம் டீப் சி டு த எவரெஸ்ட் மவுண்டைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிரான்ஸ் இந்தியா கொலாபரேஷனுக்கு எல்லைகளே கிடையாது. கடலில் இருந்து எவரெஸ்ட் வரை இந்த கொலாபரேஷன் வந்து நோ பவுண்டரி அட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கான ஒரு டீப்பஸ்ட் கொலாபரேஷன் தான் இந்தியா பிரான்ஸ் கொலாபரேஷன் அப்படிங்கிறது மோடியினுடைய பேச்சில் வந்து நாம் பார்க்க முடியுது. அதே போல் இந்த கொலாபரேஷன் எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 பாரத பிரதமர் அவர்களும் மோடி அவர்களும் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பாரத பிரதமர் அவர்களை இமானுவேல் மேக்ரான் 4 முறை சந்திச்சிருக்காரு. ஸோ இருவருக்கும் உடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த நட்பு வந்து இந்த சந்திப்பின் போது வெளிப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரஷ்யா இந்தியா பார்ட்னர்ஷிப்புக்கு அடுத்து உலக அளவில் பிரான்ஸ் இந்தியாவினுடைய இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஏற்கனவே வந்து பிரான்ஸுக்கிட்டே இருந்து மிராஜ் 2000 ஃபைட்டர் ஜெட் நம்ம வாங்கினோம். அது வந்து கார்கில் யுத்தத்தின் போது மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நம்பகத்தன்மை தகுந்த இன்னைக்கு வந்து அமெரிக்காவை யாராலையும் நம்ப முடியாது. நாம ரஷ்யாவை நம்பலாம். அதற்கு அடுத்தக்கூடிய நமக்கு நம்பத்தகுந்தக்கூடிய ஒரு நண்பன் அப்படின்னு சொன்னா பிரான்ஸ். ஸோ இந்த பிரான்ஸை சாதாரண ஒரு பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கூட்டாளியாக வைக்காம இந்த இந்தியா பிரான்ஸ் ஜாயின்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது இன்றைக்கு உலக அளவில் இந்தியா பிரான்ஸ் 2 நாடுகளையுமே அடுத்த கட்டத்துக்கு ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிற வந்து நோக்கி இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எடுத்துக்கிட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த 114 ரஃபால் ஃபைட்டர் ஜெட் அக்ரிமெண்ட்டை பற்றி இன்னும் நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு. இன்னும் பெரிய அளவில் இதற்கான ஒரு தகவல் இது வரைக்கும் வரல. எந்த நியூஸ்லையுமே நார்த் இந்தியன் மீடியாஸ்லையும் சரி ஆங்கில ஊடகங்கள்லையுமே எதுவுமே இது வரைக்கும் வந்து இந்த 114 ரஃபால் ஜெட் ஒப்பந்தத்தை பற்றியான முழு தகவல் நமக்கு இன்னும் கிடைக்கல. கிடைச்ச பிறகு இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம பேசுவோம். காரணம் ஏன்னா இந்த கிட்டத்தட்ட 30 பில்லியனுக்கு அதிகமான இந்த மிகப்பெரிய ஒரு ஃபைட்டர் ஜெட் டீல் அப்படிங்கிறது பிரான்ஸுக்கு இந்த யூஎஸ்னுடைய F-35 ஃபைட்டர் ஜெட்டோட அந்த டிஃபரன்ஸியை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் Su-57 வந்து ஒரு முழுமையான ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதே சமயத்தில் F-35 வந்து ஒரு ப்ரூவன் ஸ்டெல்த் ஃபைட்டராக இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறதுக்கு இந்தியாவுக்கு
ஒரு நமக்கு வந்து ஒரு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் ஏன்னா, ஒன்ஸ் நாம் அதை வாங்கிட்டோம்னா நம்மளை அடிமை மாதிரி நடத்துவதற்கு அமெரிக்கா முற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் ஏன்னா, உங்களுக்கு தெரியும், எந்த நாடோட அது வந்து ஆயுத சப்ளை அக்ரிமெண்ட் போட்டாலுமே அந்த நாட்டை அவங்க தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான முனைப்பில் இருப்பாங்க. இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்ட் நாடு. நமக்குன்னு ஒரு வெளியுறவு கொள்கைகள் இருக்குது, பொருளாதார கொள்கைகள் இருக்குது, பாதுகாப்பு கொள்கைகள் நமக்குன்னு இருக்குது. ஸோ நாம் போயிட்டு அமெரிக்காவினுடைய அந்த ஒரு அடிமை இதில் வந்து மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் எப்பயுமே அமெரிக்காவை முழுவதுமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுல நமக்கு எப்பயுமே ஒரு இது கிடையாது. அதனால தான் நாம் வந்து அமெரிக்கா விட்டு விலகி இருப்பதற்காகவே நாம் தற்சமயத்துக்கு எமர்ஜென்சி பர்ச்சேஸாக இந்த ரஃபால் ஜெட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.